Hi students, I am Malar. Welcome to my channel. இன்னைக்கு நம்ம வீடியோல 11th standard maths chapter 2 exercise 2.4 question number 7 பார்க்க போறோம். வாங்க என்ன question கொடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம். If the equation x square minus ax plus b equal to 0. Okay, கொடுத்திருக்க டேட்டா எழுதிக்கலாம். x square minus ax plus b equal to 0. இது ஒரு equation கொடுத்திருக்காங்க. அடுத்து x square minus ex plus f equal to 0. ரெண்டு equation கொடுத்திருக்காங்க. Have one root in common and if the second equation has equal root. Okay, கொடுத்திருக்க condition நம்ம parallel எழுதிக்கலாம். condition என்னது? condition என்னன்னா second equationல வந்து root வந்து காமனா இருக்குன்னு கொடுத்திருக்காங்க. அதாவது second equationனா இந்த equationல ஓகேமா? second equationல root வந்து காமன். ஓகே, ரெண்டு ஈக்குவேஷன் கொடுத்திருக்காங்க, அப்புறமா கண்டிஷன் கொடுத்திருக்காங்க. செகண்ட் ஈக்குவேஷன்ல ரூட் வந்து காமன் கொடுத்திருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க? then prove that a equal to 2 of b plus f. அப்போ prove that a equal to 2 of b plus f. b plus f. புரிஞ்சுதா? தமிழ் வர்க்க பார்த்துடலாம். ஓகே, that is x square minus ax plus b equal to 0 மற்றும் x square minus ex plus f equal to 0 ஆகிய சமன்பாடுகளுக்கு ஒரு பொதுவான மூலம் உள்ளது. நார்மலா உள்ளதுதான் ஆல்பா கமா பீட்டா. மேலும் இரண்டாம் சமன்பாட்டிற்கு சமமான மூலங்கள் உண்டு. அதாவது செகண்ட் ஈக்குவேஷனுக்கு ஈக்குவல் ரூட் சமமான மூலங்கள் உண்டு எனில் என்ன ப்ரூஃப் பண்ணணும்? a equal to 2 of b plus f. ஓகேமா, சிம்பிளான ப்ராப்ளம் தான். கொடுத்துருக்க ப்ராப்ளத்தை நம்ம ஈக்குவேஷன் எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து x ஸ்கொயர் ப்ளஸ் மைனஸ் ax plus b equal to 0. இதை equation number 1 எடுத்துக்கலாம். first equation. அடுத்து second equation எழுதலாம். x square minus ex plus f equal to 0. இது equation number 2 எடுத்துக்கலாம். யூசுவலா that's alpha comma beta தான் நம்ம root னு எடுப்போம். let alpha comma beta be the root. யூசுவலா எடுக்கக்கூடியது தான். ஓகே, எழுதக்கூடிய சென்டென்ஸ் alpha comma beta be the root. அடுத்து நமக்கு தெரியும் ஃபார்முலா alpha plus beta equal to minus b by a and alpha beta product. ஓகேமா, alpha beta equal to c by a. அப்போ இந்த கொடுத்துருக்க ப்ராப்ளத்தில் 1 by 1 நம்ம எடுத்து எழுதிக்கலாம். ரெண்டு ஈக்குவேஷன் நம்ம செப்பரேட்டாக நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஏன்னா செகண்ட் ஈக்குவேஷனுக்கு நம்ம ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க ரூட்ஸ் ஆர் காமன். இப்போ நம்ம ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எழுதிக்கலாம். ஃபஸ்ட் ஈக்குவேஷன் என்னது? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏஎக்ஸ் ப்ளஸ் பி ஈக்குவல் டு 0 அண்ட் ஓகேம்மா, இந்த இடத்துல நமக்கு என்னென்ன ரூட் வரும்? ஆல்ஃபா கமா பீட்டா தான் வரும். நார்மல் ரூட்டு தான், காமன் ரூட். ஓகே, இதில் எதுவும் ஸ்பெசிஃபை பண்ணலை. ஸோ இதான் வந்து ரூட். ஓகேவா, ரூட்ஸ். ஓகே, இப்போ நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல ஏயோட வேல்யூ எழுதிக்கலாமா? ஏ ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் கிட்ட இருக்கக்கூடிய கோஎஃபிஷியன்ட் 1 அண்டு பி ஈக்குவல் டு எக்ஸ் கிட்ட இருக்கக்கூடிய கோஎஃபிஷியன்ட். ஸோ மைனஸ் ஏ அண்டு சி ஈக்குவல் டு பி. இப்போ நம்ம எழுதிக்கலாம் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா, அதாவது மூலங்களின் கூட்டுத்தொகை. ஃபார்முலா என்ன வரும்? மைனஸ் பி பை ஏ இல்லையா? மைனஸ் பிக்கு பதிலாக இங்கே ஏ இருக்குது, டிவைடட் பை ஏக்கு பதிலாக 1. அப்போது நமக்கு ஆன்சர் வந்து ஏ கிடைக்கும். அதாவது ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு ஏ. இது நம்ம அப்படி இருக்கட்டு. அடுத்து ஆல்ஃபா பீட்டா ப்ராடக்ட். ஓகே, ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட், மூலங்களின் பெருக்குத்தொகை. சி பை ஏ, ஃபார்முலா வந்து சி பை ஏ. சிக்கு பதிலாக அங்கே பி இருக்குது, ஏக்கு பதிலாக 1. அப்போது நம்ம எப்படி எழுதலாம்? ஆல்ஃபா பீட்டா ஈக்குவல் டு பின்னு எழுதலாம். ஓகே, இது அப்படி இருக்கட்டு. ஓகே, இது வந்து ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம செகண்ட் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணலாம். செகண்ட் ஈக்குவேஷன் என்னது? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் இஎக்ஸ் ப்ளஸ் எஃப் ஈக்குவல் டு 0. இதை வந்து செகண்ட் ஈக்குவேஷன். இதற்கான ரூட் என்னது? கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. செகண்ட் ஈக்குவேஷன் வந்து ரூட் வந்து காமன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து ரூட் வந்து காமனாக இருக்கிறதுனால ஆல்ஃபா காமா ஆல்ஃபான்னு எடுத்துக்கிறோம். ரூட்ஸ். ஓகேம்மா, ரூட்ஸ் ஆர் காமன் வேணால் எழுதிக்கோங்க. ரூட்ஸ் ஆர் காமன். ப்ராப்ளத்தில் கொடுத்துருக்காங்க கண்டிஷனாக, அதனால் நம்ம அதை ஃபாலோ பண்ணுறோம். ஓகே, அடுத்து இதை நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். சேம் ப்ரொசீஜர், மூலங்களின் கூட்டுத்தொகை. ஸோ ஆல்ஃபா ப்ளஸ் ஆல்ஃபா ஈக்குவல் டு பி பை ஏ. ஃபார்முலா வந்து மைனஸ் பி பை ஏ இதுலேயே நம்ம ஏபிசி வேல்யூ எழுதிக்கலாமா? ஏ ஈக்குவல் டு 1 அண்டு பி ஈக்குவல் டு மைனஸ் இ அண்டு சி ஈக்குவல் டு எஃப். ஓகே, இப்போ நம்ம ஃபார்முலா எழுதிக்கலாம். மூலங்களின் கூட்டுத்தொகை. ஸோ ஆல்ஃபா ப்ளஸ் ஆல்ஃபா ஈக்குவல் டு மைனஸ் பி பை ஏ இல்லையா? அப்போது மைனஸ் இ பை ஏ, ஏக்கு பதிலாக 1
அப்போது 2 ஆல்ஃபா ஈக்குவல் டு இ. இது ஒரு கண்டிஷன். ஓகே, இந்த மாதிரி எழுதணும் இல்லையா? இது நம்ம 1ன்னு எடுத்துக்கலாமா? 1ன்னு எடுத்துக்கிடுவோம். இது வந்து 2ன்னு எடுத்துக்கிடுவோம். இது வேணால் 3ன்னு எடுத்துக்கலாம். ஓகே, அடுத்து ஃபோர்த் வந்து மல்டிப்ளிகேஷன். ஆல்ஃபா இன்ட்டு ஆல்ஃபா ஈக்குவல் டு ப்ராடக்ட். சி பை ஃபார்முலா வந்து சி பை ஏ இல்லையா? இங்கே சிங்கிறது யார்? எஃப். ஏங்கிறது யார்? 1. அப்போது ஆல்ஃபா ஸ்கொயர் ஈக்குவல் டு எஃப். இதை நம்ம 4 ஈக்குவேஷன் 4ன்னு எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஜஸ்ட்டு 2 ஈக்குவேஷனில் இருந்து ரூட்டை யூஸ் பண்ணி நம்ம வேல்யூஸை வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ அவங்க என்ன ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க? ப்ரூவ் தட். நமக்கு ப்ராப்ளத்தில் கொடுத்துருக்குது இதுதான் இல்லையாம்மா? அதாவது ப்ரூவ் தட் ஏஇ ஈக்குவல் டு 2 ஆஃப் பி ப்ளஸ் எஃப். இதை நம்ம ப்ரூஃப் பண்ணணும். இப்போ நமக்கு என்ன பண்ண போகிறோம்? லெஃப்ட் ஹேண்ட் சைடு எழுதிக்கலாம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு அப்படி இருக்கட்டு ஏஇ ஈக்குவல் டு 2 அப்படி இருக்கட்டு. இல்லை, இப்படி நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்து சால்வ் பண்ணிக்கலாம். அதாவது 2 ஆஃப் பி ப்ளஸ் எஃப் வந்து நமக்கு கிடைக்கணும். ஈக்குவல் டு ஏக்கு பதிலாக நம்ம என்ன எழுதலாமா? ஏ ஈக்குவல் டு எங்கே இருக்குது? ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டான்னு எழுதலாமா? ஏன்னா ஏ ஈக்குவல் டு ஈக்குவேஷன் 1 நம்ம ஏக்கு பதிலாக ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டான்னு எழுதலாம். பாருங்கள், ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இது வேணால் எழுதிக்கோங்களா? ஃப்ரம் 1. ஓகே, ஈக்குவேஷன் 1லேருந்து ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. அடுத்து ஈக்கு பதிலாக என்ன எழுதலாமா? 2 ஆல்ஃபா எழுதலாமா? 2 ஆல்ஃபா. ஓகே, 2 ஆல்ஃபாங்கிறது ஈக்குவேஷன் 3 ஃப்ரம் 3. ரிவைஸ் பண்ணும்போது தெரியும் இல்லையா? அப்போது ஏக்கு பதிலாக ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா எழுதியிருக்கும். ஈக்கு பதிலாக 2 ஆல்ஃபா நமக்கு கிடச்சிருக்கதை எழுதியிருக்கும். நம்ம இதை சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். ஏ ஈக்குவல் டு உள்ள மல்டிப்ளை பண்ணிச்சுன்னா 2 ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் 2 ஆல்ஃபா ஸ்கொயர் இல்லையா? 2 ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஆல்ஃபா பீட்டா. நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம ஆல்ஃபா பீட்டாக்கு பதிலாக என்ன எழுதலாம்? ஆல்ஃபா பீட்டாக்கு பதிலாக பீன்னு எழுதலாமா? இந்த இடத்துல ஆல்ஃபா பீட்டாக்கு பதிலாக பீன்னு எழுதலாம் இல்லையா? அப்போது 2 ஆல்ஃபா ஸ்கொயருக்கு பதிலாக எஃப் எழுதலாம். ஓகே, 2 இன்ட்டு எஃப் எழுதியிருக்கேன். எஃப்ங்கிறது யாருன்னா ஈக்குவேஷன் நம்பர் 4 ஃப்ரம் 4. ஓகே, ஈக்குவேஷன் 4லேருந்து நமக்கு ஆல்ஃபாவுக்கு பதிலாக எக்ஸ் எழுதியிருக்கேன். அடுத்து ப்ளஸ் போட்டுக்கலாம். 2 ஆல்ஃபா பீட்டாக்கு பதிலாக ஆல்ஃபா பீட்டா எங்கே இருக்குது? நமக்கு கிடச்சிருக்கு பி எழுதலாமா? ஆல்ஃபா பீட்டாக்கு பதிலாக பி எழுதலாம். ஃப்ரம் 2ன்னு எழுதிக்கலாம். இது எழுதியிருக்கு பி ஃப்ரம் 2 தானம்மா? ஆல்ஃபா பீட்டாக்கு பதிலாக நம்ம பி எழுதலாம். ஓகே, இப்போ நம்ம இதை சால்வ் பண்ணிக்கலாம். பார்ப்போம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு எப்படி இருந்துச்சு? இது ஏஇ தான் நம்ம வரும். ஏஇ தான். ஓகே, அப்போது ஏஇ ஈக்குவல் டு இப்போ நம்ம 2 காமன் வெளியே எடுக்கலாமா? 2 காமன் வெளியே எடுத்தாச்சுன்னா எஃப் ப்ளஸ் பி. ஓகே, பி ஃபஸ்ட்டு போட்டிருக்கா, அப்போ நம்ம மாற்றி எழுதிக்கலாம். 2 ஒன்று தான். 2 + 3னாலும் 3 + 2னாலும் 1 தான் இல்லையா? அப்போது ஏஇ ஈக்குவல் டு 2 ஆஃப் ப்ராக்கெட் பி ப்ளஸ் எஃப். ஹென்ஸ் ப்ரூவ்டு. ஓகேம்மா, நம்ம வந்து ப்ரூவ் பண்ணிட்டோம். சிம்பிளான ப்ராப்ளம் தான். பார்க்க தான் கொஞ்சம் பெருசாக இருந்த மாதிரி இருக்குது. நம்ம கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம்னா நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிக்கலாம்.